வணக்கம் மக்களே! நேத்து நம்ம ஒன் சோர்ஸ் ஃபார்மாவ பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதில என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் அத பற்றி நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட வெப்சைட்ல. ஆனா எந்த ஆர்டிக்கிளும் போஸ்ட் பண்ணல. அதேமாரி ஆஃப்டர்நூன் வீடியோவும் பார்த்தீங்கன்னா, என்னால போஸ்ட் பண்ண முடியல. காரணம் கொஞ்சம் வேலை இருந்தது. ஒரு ஃபங்ஷன் இருந்தது. வெளிய போயிட்டு சீக்கிரம் வந்துரலாம்னு நெனச்சேன். பட் வர முடியல. அதனால வீடியோவும் போஸ்ட் பண்ணல. அந்த ஒன் சோர்ஸ் ஃபார்மாவ பற்றியான ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆர்டிக்கிளும் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அந்த டீட்டெயில்டான ஒரு ஆர்டிக்கிள் மேபி இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, சண்டே நண்பர்களும் சும்மா இருந்திருப்பீங்க. அந்த ஆர்டிக்கிள படிச்சுட்டு, உங்களுடைய கேள்விகள அங்கேயே வந்து கேட்டிருப்பீங்க. அதில கமெண்ட் போட்டிருப்பீங்க. ஸோ அத பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிரலாம். உங்களுடைய கேள்விகளையும் அதில இன்க்ளூட் பண்ணிரலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். பட் இன்னைக்கு எதுவுமே வந்து நம்ம பண்ண முடியாம போச்சு. ப்ரொடக்டிவா இல்லாம போயிருச்சு சண்டே. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். என்னதான் நம்ம ஃபங்ஷன் அப்படி இப்படின்னு வெளிய போனாலும், ஸோ ப்ரொடக்டிவா ஒரு நாள நம்மளால கொண்டு போக முடியல. "என்ன ப்ரோ சண்டே தானே ஒரு ரெஸ்ட்ட போடுங்க" அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம்னா, மார்க்கெட்ல கண்டிப்பா நம்ம வெற்றிய பெற முடியாது. தொடர்ந்து உழைச்சுட்டே இருந்தா தான் இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். ஸோ என்ன பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். என்ன ஷேர் மார்க்கெட் தானே ஏதாவது ஒரு இடத்துல பணத்த போட்டு நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்தா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனா, அதுக்கு பின்னாடி நம்ம தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ உழைச்சுக்கிட்டே இருந்தா தான் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம கண்ணுக்கு சிக்கும். ஸோ எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணலாங்கிற ஐடியாஸ் தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ தொடர்ந்து சண்டே, மண்டே அப்படின்ட்டு பார்க்காம, எப்பலாம் நமக்கு டைம் கிடைக்குதோ, அப்பலாம் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்ல டைம ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. மார்க்கெட் லீவா இருந்தா என்ன? எதா இருந்தா என்ன? ஸோ அங்க என்ன நடக்குது? ஸோ என்ன புதுசா நம்ம விஷயங்கள கத்துக்கலாம்? ஸோ இத என்ன இந்த பங்க நம்ம ஸ்டடி பண்ணலாமா? அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம பண்ணும்போது, நம்ம நாலேட்ஜும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதேமாரி ஸோ பல ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கும். குறிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நம்ம நண்பர்கள் பலரும் போடக்கூடிய கருத்துக்கள் எனக்கு நெறைய ஐடியாஸ வந்து ஏற்படுத்தி குடுக்குது. ஸோ அது என்னைய ரொம்பவே பிஸியா வச்சிருக்கு. அதேமாரி நேத்து ஒரு நண்பர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ கமெண்ட் செக்ஷனுக்கு இப்பலாம் வந்து இவர் ரிப்ளைவே பண்றதில்ல. ஜோக்கா தான் வந்து கேட்டிருந்தாரு. ரிப்ளைவே பண்றதில்ல. என்னன்னு தெரியல அப்டின்ட்டு போட்டிருந்தாரு. ஸோ வேணும்னு ரிப்ளை பண்ணாம இல்ல. நேத்தே செம வேல. அந்த டைம்ல தான் உட்காந்து அந்த ஆர்டிக்கிளும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நெறையா வந்து என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியல. கமெண்ட் எல்லாம் பார்க்குறேன். ஆனா, ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் வந்து ரிப்ளை பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸோ கமெண்ட் செக்ஷன நான் டெஃபினட்டா வந்து படிப்பேன். ரிப்ளை தான் வந்து பண்ண முடியல. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம கொஞ்ச நாள் வந்து இந்த பங்குகள் வந்து அனலைசிஸ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்குவோம். ஸோ நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்கிற கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கெங்க சான்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அது நமக்கு டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நண்பர்கள் நீங்க கோச்சுக்காதீங்க. ஏன்னா, நான் எனக்கும் உழைக்கிறேன். ஸோ அந்த உழைப்பு அது எனக்கு மட்டுமே இருந்து வீணா போகக்கூடாதுங்கிறதுக்காக, அத உங்க கூடயும் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதனால ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாரும் வந்து பயனடைவோம். அதனால கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலன்ட்டு தயவு செஞ்சு வந்து சங்கடப்படாதீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு லைக்க போஸ்ட் பண்ணிட்டு போலாம். ஆனா, அந்த லைக்க போடுறதுல என்ன இருக்கு? அதுலலாம் பெரிய ஒரு இதே இல்ல. ஸோ கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றது எனக்கும் ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் தான். பட் பண்ண முடியல. தப்பா நெனச்சுக்காதீங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள கண்டிப்பா நாளைக்கு போடுறதுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். அத கண்டிப்பா முழுவதும் முழுவதும் படிங்க. மேபி தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கலாம். நோ இஷ்யூ. தெரியாத நண்பர்கள் பலரும் வந்து இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தெரியாத நண்பர்கள் பலரும் இருப்பீங்க. அவங்க கண்டிப்பா அந்த ஆர்டிக்கிள ஃபுல்லா படிச்சு, ஸோ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ட்டு வெப்சைட்ல போடுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மெயிலுக்கு வந்துரும். ஸோ அத வந்து நான் ஃபில்டர் பண்ணி, ஸோ என்னென்ன கேள்விகள் அப்படின்ட்டு பார்த்து, அதுக்கு கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு நண்பர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு. என்னன்னா, ஸோ இந்த பங்க பற்றி ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல டீட்டெயில்டா போடுங்கன்ட்டு ஒரு கருத்தும் வந்து போட்டிருந்தாங்க. அவரும் சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்றேன். அதே நண்பர் அந்த ஆர்டிக்கிளையும் வந்து உங்களுடைய கேள்விகள கேளுங்க. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அந்த ஆர்டிக்கிள்ல இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா கிராஸ் செக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அதில கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தான். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டா ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல அந்த ஒன் சோர்ஸ பத்தி இன்னும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம சில அப்டேட்குள்ள வந்து போவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டே பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தம் தான் இஸ்ரேல், யுஎஸ், ஈரான் நடுவுல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பஞ்சாயத்து தான் இப்போ பெரிய பேசும் பொருளா வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப வந்து உக்கிரமா போர் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஈரான் அடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஈரான போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோல புகை பார்த்தீங்கன்னா நல்லா குபு குபுன்னு எரியுது. தீ எரியுது. புகை மேல போகுது. ஸோ ஏதோ ஒரு எண்ணெய் கிடங்குல ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இது ஈரான்ல. ஈரான் என்ன பண்ணியிருக்கான்? ஸோ ஈரான் எல்லாத்தையும் போட்டு ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்கான். பட் பெரிய ஒரு சேதம் ஈரான் அடிக்கிறதுனால ஏற்படலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ வரைக்கும் மீடியால என் கண்ணுல சிக்குனதெல்லாம் ஸோ ஈரான் கொஞ்சம் அடி வாங்கினதெல்லாம் பெருசா ஹைப் பண்ணி தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. பட் துபாயில வந்து சில அட்டாக்லாம் நடந்திருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பில்டிங்ல மிசைல் அட்டாக் நடந்திருக்கு. உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது,
பலரும் இது ஃபேக்குன்னு நான் நினச்சேன். பட் இது உண்மைதான். எல்லாம் சேஃபா இருப்பீங்க அப்படின்ட்டுலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நண்பர்கள் எல்லாம் சேஃபா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நிலவரம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா, உண்மை நிலவரத்த நானும் உங்க மூலியமா அறிஞ்சுக்குவேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சேஃபா இருங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் இதனால துபாயோட ஒரு சேஃப்டியான கண்ட்ரி அப்படிங்கிறதே இப்போ காணாம போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் அச்சுறுத்தல் தான் ஏற்பட்டுட்டுருக்கு. அதே மாரி க்ரூட் ஆயிலோட விலை ஏறிட்டுருக்கு. கத்தார் பார்த்தீங்கன்னா, ஆயில் ப்ரொடக்ஷன நிறுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா க்ரூடோட விலை நாளைக்கும் ஏறும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. லாஸ்ட் ட்ரேடிங்லயே 14% வரைக்கான ஏற்றத்த வந்து இந்த க்ரூட் வந்து குடுத்துருக்கு. ஃபர்தரா ராலி நடக்கலாம். ஸோ இன்னும் சில நாட்கள்ல இந்த யுத்தம் மேபி முடிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் திரும்ப நார்மலா இந்த க்ரூடோட பிரைஸ் வந்து கீழ வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதனால கண்டிப்பா நம்ம மார்க்கெட்லயும் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ என்னன்னா, தலைவர் இங்க நின்னுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இவன் என்ன வந்து சொல்லியிருக்கான் அப்டின்னா, ஸோ இவன் யுஎஸ்ஸ சேர்ந்த ஒரு அதிகாரி. ஸோ இந்த அதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சீனா கூட பல வணிக தொடர்புகள வந்து ஏற்படுத்திக் கொண்டோம். ஆனா, அதே தவற இந்தியா கிட்ட நாங்க பண்ணவே மாட்டோம் அப்டின்ட்டு ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. ஸோ ஏன்னா, இவங்க வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஒரு விஷயத்த சீனா சீனா கூட பிசினஸ் பண்ணி சீனா பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவுக்கு ஈக்குவலா வந்தாச்சு. அமெரிக்காவுக்கு சவால் விடும் வகையில சீனா அமைஞ்சிருக்கு. ஸோ அதே தப்ப நாங்க இந்தியா கிட்ட பண்ண மாட்டோம் அப்டின்ட்டு வந்து பொதுவெளியில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது கிளீனா வந்து தெரிஞ்சுட்டோம். இவன் தான் நமக்கு நண்பனா? ஸோ இப்படி இதுதான் அமெரிக்காவோட புத்தி. பெரும்பாலும் பலருக்கும் அது தெரியும். நெறைய பேர் YouTubeல வந்து அமெரிக்காவ பற்றிலாம் பேசுறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க நாடு ரொம்ப முக்கியம். எவனும் வளரக்கூடாது. கடைசி வரைக்கும் அவனே நாட்டாமையா இருக்கணுங்கிறது தான் அமெரிக்காவோட ஆசையாவும் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஆனா, இது எத்தன நாட்களுக்கு நிலைக்கும்ங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ, இப்போ சீனாவோட பொருளாதாரம் பெருசா வந்ததுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்க சீனாவோட குளோபல் டைம்ஸ் வந்து இதுக்கு பெரிய அளவுக்கான பதிலடி குடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பா நமக்கு ஆதரவான ஒரு கருத்தையும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ, சீனாவ போல இந்தியா ஒரு போட்டியாளரா அ உருவெடுப்பத அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அனுமதிக்காது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேலியா இருக்கு. ஸோ, இதனால அமெரிக்கா ஒரு அப்ரூவல் குடுத்தா மட்டும் தான் இந்தியாவால வளர முடியுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல இந்தியாவோட வளர்ச்சிய அமெரிக்கா தடுக்க போகுதா? அப்படிங்கிற ஒரு நறுக்குன்னு ஒரு 2 கேள்விய பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட வளர்ச்சிய டெஃபினட்டா அமெரிக்கா தடுக்கும். அவங்க கைக்குள்ளேயே அடிமையாக்குறதுக்கான ஒரு முயற்சியிலயும் அமெரிக்கா ஈடுபட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப நாளாவே நல்லாவே வந்து தெரியும். பட் இதுக்கெல்லாம் தாண்டி தான் நம்மளும் வந்து இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஜெய்சங்கர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு பதிலடிய குடுத்திருக்காங்க. இந்தியாவோட வளர்ச்சிய எந்த நாடும் வந்து தடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, என்னதான் சொன்னாலும் இன்னும் நம்ம பெரிய அளவுக்கு அமெரிக்காவ டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஃபியூச்சர்ல இந்த ஏஐ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம், இவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது டெஃபினட்டா குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் ஐடி இவங்கள சார்ந்து நம்ம இருக்கோம். ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டதுன்னா, பல பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு பறிபோகும். ஸோ இதனால கண்டிப்பா பெரிய அளவுக்கான ஒரு பொருளாதார ஒரு சரிவே வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் வந்து ஏற்படலாம் இந்த மாரி நடந்ததுன்னா. ஆனா, நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும். பட் இதெல்லாம் வந்து லாங் டெர்ம்ல சரியாயிரும்னு நான் நெனைக்கிறேன். சீனா பார்த்தீங்கன்னா, முன்னாடியும் முந்திட்டான். முந்தி இப்ப சரியான ஒரு இடத்துல சீனா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இப்ப தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் பண்ணி பல வருடமா பண்ணிட்டு இருந்த சீனா கிட்ட இருந்து அவங்க புடுங்குனாலும் கூட, இப்போ ஆப்பிளுக்கு போட்டியா இருக்கக்கூடிய பல பிராண்ட்ஸ சீனா உருவாக்கி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா, நம்ம இனி வந்து இதுலலாம் டெவலப் ஆகுறதுக்கு எத்தன வருஷம் எடுக்கும் அப்டின்ட்டே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ பார்ப்போம். எப்படி ஒரு போட்டிய நம்ம மற்ற நாடுகளுக்கு குடுத்து ஒரு நல்ல வளர்ச்சிய அடைவோம் அப்டிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அடுத்தது ஸோ இப்போ திரும்ப ஒரு பஞ்சாயத்து. என்னன்னா, இதுவும் பெரிய அளவுக்கு சோசியல் மீடியால பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. ஸோ யுஎஸ் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா க்ரூட் வாங்குறதுக்கான ஒரு 30 நாள் அப்ரூவல் வந்து அனுமதி குடுத்துருக்கிறதா ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. ஆனா, இந்தியா தரப்புல இருந்து இதுக்கு பெரிய அளவுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் வாங்குறதுக்கு எந்த நாட்டோட அனுமதியும் எனக்கு தேவையில்ல. இன்னும் சொல்லப்போனா நாங்க தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் இந்தியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரேட் டீல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்க குறைச்சுக்கிறோம் படிப்படியா அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து இந்தியா வந்திருந்தது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஸ்டில் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் இந்தியா வந்து பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரஷ்யா எந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்கங்கிற ஒரு
அறிக்கையும் வந்து குடுக்காம தான் இருக்காங்க. ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாம தான் வந்து இருக்காங்க. கண்டிப்பா நம்ம சொல்றது ஒண்ணா இருக்கும். செய்யறது ஒண்ணா தான் இருக்கும். ஸோ மேபி இது ஏதாச்சும் ஒரு பிளானா இருக்கலாம். நம்ம இங்க உட்காந்துட்டு 1000 பேசலாம். ஆனா, ஸோ ஒரு நாட்ட வழிநடத்தி போவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இப்படின்னாலும் குத்தம் சொல்லுவாங்க. அப்படின்னாலும் குத்தம் சொல்லத்தான் செய்வாங்க. பட் இதெல்லாம் தாண்டி தான் நாட்ட வழிநடத்தணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படாத மாரி நம்ம நாட்ட கொண்டு போகுறதுல தான் புத்திசாலித்தனமே வந்து இருக்கு. ஏன்னா, நம்ம இன்னும் அமெரிக்காவ டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம அமெரிக்காவ எதிர்த்தோம்னா, அது நமக்கு பெரிய அளவுக்கான பேக் ஃபயர் ஆகும். அதே நேரத்தில நம்ம ரஷ்யாக்கு எதிராவும் பண்ணக்கூடாது. ஸோ ரஷ்யாக்கு சேர்ந்து தான் ரஷ்யா கூட இணைஞ்சு தான் நம்ம வேலையும் வந்து செய்யணும். ஸோ அதற்கான திட்டம் நம்ம நாட்டுக்கிட்ட இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ புட்டினும் பார்த்தீங்கன்னா, போதிய அளவுக்கான ஒத்துழைப்பு குடுக்குறாங்க. ஆனா இப்போ க்ரூட் ஆயிலோட விலை பார்த்தீங்கன்னா, மாரி எல்லாம் ஒரு டிஸ்கவுண்ட்ல நமக்கு கிடைக்கல. ஸோ நார்மலான ஒரு ரேட்டுக்கு தான் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 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 வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். ஆனா, க்ரூடோட விலை இப்போ பயங்கரமா ஏறியிருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம டெஃபினட்டா எக்ஸ்போர்ட்டே வந்து பண்ண முடியாது. ஸோ கிடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தாங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ முட்டை விலை பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. யுஏஇல வந்து முட்டை இறக்குமதிய வந்து அவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. பல நாடுகளிடம் இருந்தும். அதனால நம்ம நாட்டில இருந்தும் நிறுத்தியிருக்காங்க. ஸோ நாமக்கல்ல முட்டையோட விலை ரூ. 3000க்கு வந்திருக்கு. ஸோ இந்த முட்டைக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அவங்க நிர்ணயிச்ச விலைய விட ரூ. 1 பார்த்தீங்கன்னா கம்மியா தான் நாமக்கலோட முட்டை விலை வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம நாட்டில முட்டை சாப்பிடுறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஏன்னா முட்டை இது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரொம்பவே ரேட் அதிகமா இருந்தது. இப்போ நல்லா குறைஞ்சு வந்தது. ஒரு நல்ல செய்தி. சாப்பிடுறவங்கள பொறுத்தவரைக்கி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பங்குகள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில 40% ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு டிசிஎஸ், HDFC பேங்க் போன்ற இன்னும் சில பங்குகள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில HDFC பேங்க்லாம் 40% என்னைக்கு ஏறும்ன்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. டிசிஎஸ்க்கும் அதே கதை தான். ஆனா, இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, 2லயுமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு. பட் இவன் இன்னும் ஓப்பன் ஆகல. எனக்கு வந்து ஓப்பன் ஆகல. ஸோ விரைவில ஓப்பன் ஆவான்னு நான் நெனைக்கிறேன். எனக்கும் சரி, நம்ம நண்பர்களுக்கும் சரி. பட் டிசிஎஸ் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓப்பன்ல தான் வந்து இருக்கா. இன்னும் சில பங்குகள் பற்றியெல்லாம் பேசணும்னு நான் நெனச்சேன். பட் நம்ம போயிட்டு வந்தனால, ஸோ அத பற்றியான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒரு தகவலும் என்னால எடுக்க முடியல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வீக்ல இந்த வரக்கூடிய வாரத்தில டிஸ்கஸ் பண்ணத்தான் போறோம். அப்ப தனித்தனியாவே நம்ம இந்த பங்குகள பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி வெல்த் மேனேஜ் பிசினஸ்க்குள்ள இறங்குனாங்க. ஸோ அது ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து தான். ஆனா இப்போ அத தனியாவே பண்றதுக்கான ஒரு திறன ஃபெடரல் பேங்க் ஏற்படுத்திட்டாங்க. ஸோ வெல்த் மேனேஜ்மென்ட் பிசினஸ தனியா பண்ண போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இவங்களோட அந்த பார்ட்னர் கம்பெனிலயும் 8%க்கு மேல ஸ்டேக்கும் வந்து வச்சிருக்காங்க. இது ஃபெடரல் பேங்க்க பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணல. ஸோ கண்டிப்பா சீக்கிரமா வந்து புக் பண்ணணும். ஸோ புக் பண்ணிட்டு, அடுத்து வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய இடத்துல அத ரூட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ பிலிப்பைன்ஸ் வந்து அகைன் வந்து பிரம்மோஸ் மிஸ்ஸைல வாங்குறதுக்கான ஒரு இத குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்ட வந்து காட்டியிருக்காங்க. இது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஆல்ரெடி பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா பிரம்மோஸ் மிஸ்ஸைல நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. இப்ப இந்த சைனாவோட தொல்ல தாங்க முடியல அப்படின்ட்டு, அகைன் வந்து இந்த மிசைல வாங்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. அதே மாரி ஸோ நம்மளும் இன்னும் பெரிய அளவுக்கு இந்த மாரியான ஆயுதங்கள எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஆனா இன்னும் அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் கம்பெனிஸ பற்றியும் நண்பர்கள் கேட்குறாங்க. என்கிட்ட டிஃபென்ஸ் இல்லையே! நான் டிஃபென்ஸ் மட்டும் ஆட் பண்ணட்டா அப்படின்ட்டு. ஸோ இப்ப இப்படி தான் இருக்கும். டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டு கேட்டு ஸோ ரொம்ப ஆசையா இருக்கும். பட் இப்போதைக்கு டிஃபென்ஸ் பிடிப்பதற்கான ஒரு ஆசை எனக்கு வந்து கிடையாது. நாளைக்கு எதுவுமே இல்ல அப்படின்னா, இந்த பங்குகள் ரொம்பவே வந்து ஒரு ப்ரெஷர்ல மாட்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி சூழ்நிலையில நம்ம இந்த பங்குகள் பின்னாடி போவது ஒரு சரியான ஒரு முதலீட்டாளரோட முடிவா இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த வீடியோல நம்ம பல அப்டேட் பார்த்துருப்போம். ஸோ இன்னும் எந்த விதமான நிலைமையும் சரியாகல. மார்க்கெட் ப்ரெஷர்ல இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஸ்லோவா வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். எஃப்ஐஐஸும் தொடர்ந்து வந்து வித்துட்டு இருக்காங்க. பாருங்க வெறும் 4 நாள்ல 21,000 கோடி கிட்டத்தட்ட 22,000 கோடிக்கு வித்திருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ பொறுமையா, ஸ்லோவா அக்யூமுலேட் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் லார்ஜ் கேப்ல. அது போக பல சின்ன பங்குகள், மிட் கேப் பங்குகள்ல கூட மேபி ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படலாம். ஸோ அத கவனமா நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பல ஜெனரல் அப்டேட் நம்ம பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!